சுவாமி சொன்னார், not world, universe. Universe is my mansion. எல்லாமே சுவாமி லெவல்ல யூனிவர்ஸ் தானே, அந்த லெவல்ல தான் லோக்கல். சுவாமி லெவல்ல எல்லாமே யூனிவர்சல். ஸோ சுவாமி அப்படி உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக எடுத்துட்டு என்ன கமிட்மெண்ட் சுவாமிக்கு இருக்கிற கமிட்மெண்ட் நம்ம எப்பவுமே யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் இதான் பர்ஃபெக்ட் கமிட்மெண்ட். சென்டரா வச்சுக்கிறது, அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிக்கணும். சுவாமி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். சுவாமி ஒரு அம்மா போல நம்ம அட்டெம்ப்ட் பண்ண கூட போகிறோம், ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாரு. பட் நம்ம அட்டெம்ப்ட் கூட பண்ண மாட்டேங்கிறோம், அதுதான் ப்ராப்ளம். அதாவது நம்ம என்ன பண்ணாலும் சுவாமி கிட்ட சொல்லிட்டு பண்ணா போல நம்ம கூட சுவாமி எப்பவுமே இருக்கிறாங்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். ஆக்சுவலா இருக்காது. அந்த உணர்வு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்துருந்தாங்க நம்மளுக்கு பக்தி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நம்ம பண்ணதுன்னா சுவாமி கிட்ட சொன்னாக்க டேக்கிங் சுவாமி as a partner, எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இல்லாட்டி சுவாமி will explain to us what is going on. அந்த மாதிரி சுவாமி வந்து பக்கத்துல இருக்காருங்கிற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தா போதும். ஒரு பையன் ஸ்டூடெண்ட் ஒரு நாள் டெய்லி லெட்டர் கொடுப்பான் சுவாமிக்கு. அந்த காலத்துல தான் ஏதாவது ஒரு லைன், சுவாமி ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி ஒன்றும் இல்லை. சுவாமி கிட்ட அந்த ஒரு செகண்ட் சுவாமி நம்மளை பார்ப்பாரு இல்லையா, அந்த அட்டென்ஷன் கிடைச்ச போறோம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இந்த பையன் ஒரு லெட்டர் எழுதி கையில வச்சிருக்கான். சுவாமி வந்து வாங்கல. மேபி சுவாமி இஸ் பிஸி அப்படின்னு நினைச்சு நாளைக்கு வாங்கிப்பாரு அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்துன்னு போனான். அடுத்த நாளும் சுவாமி வாங்கிக்கல, 3வது நாளும் சுவாமி வாங்கிக்கல. அந்த மாதிரி 10 நாள் மீன்ஸ் அவன் நினைச்சா மேபி சுவாமி லெட்டர்ஸ் வாங்கிக்கிறது இல்லையா அப்படின்னு நினைச்சாக்கா அவன் பக்கத்துல இருக்க சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கிட்டையும் லெட்டர் வந்தால் அவங்க கிட்ட பார்க்க வாங்கிக்க மாட்டேங்க. சரி, இவனுக்கு ஓபன் பண்ணி பார்த்தா அது அவன் அக்கௌண்ட் அந்த லெட்டர் எழுதி லெட்டர் வச்சா அன்னைக்கு சுவாமி அவங்கிட்ட வந்து லெட்டர் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி சுவாமி சுவாமினாலதான் நீ பிறந்தவர், அதனால சுவாமி இஸ் யுவர் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே சுவாமி, எல்லாத்தையுமே பென்சில் இருந்தா பென்சில் பாக்ஸ்ல சுவாமி, பென்சில்ல சுவாமி ஸ்டிக்கரு, நோட் புக்ல சுவாமி ஸ்டிக்கரு, கபர்ட்ல சுவாமி ஸ்டிக்கரு, அப்படி எல்லாத்தையுமே சுவாமி ஸ்டிக்கர், சுவாமி சுவாமி போட்டோ. ஏதாவது ஒரு நாள் அம்மா கிட்ட சண்டை என்னன்னாக்க, நான் ஃபுட்பால்ல சுவாமி ஸ்டிக்கர் ஓட்டுறேன். அவன் சொன்னா ஒட்டக்கூடாது அப்படின்னு. இல்ல மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸா ஹி வாஸ் வித் சுவாமி. 1965ல இருந்து 1995 வரைக்கும் he didn't come to Swami. He didn't have an opportunity to come to Swami at all. So மலேசியால இருந்து 1995 அந்த டைம்ல ஒரு யூத் கான்ஃபரன்ஸ், ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் இந்த சமிதி. அதனால அவன் செக்ரட்டேரியட்ல போட்டு he came to Puttaparthi. So first darshan, our life first darshan. அந்த வச்ச மனசுல ஒரே கவலை,